ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டீ டைம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க. மழை நேரம் வந்துட்டாலே போதும், பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கே டீ கூட ஏதாவது சூடாக காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும் இல்லையா? அதுக்கான ரெசிபி தான் இன்றைக்கி. டீ கடை ஸ்டைலில் உருளைக்கிழங்கு போண்டா நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்குதுங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது போண்டாவுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் 2 உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சுட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக ஒரு வெங்காயம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. கண்ணாடி பதம் வந்தாலே போதும். அப்போ தான் இந்த மசாலா கூட சாப்பிட்றதுக்கு அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது லைட்டாக வதங்குறதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுக்கிறலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால கரம் மசாலா சேர்த்தோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இந்த காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கறனால வாய்வு பிடிக்கும், அதனால் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம நசுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். நல்லா இந்த மசாலாவோட இந்த கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இது கெட்டியாகவே இருக்கணும். அப்போ தான் மாவு நம்ம உருட்டும் போது உடையாமல் இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றாமல் அப்படியே இந்த மசாலா உருளைக்கிழங்குலாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். கிழங்கு ரொம்ப உருண்டை உருண்டையாக பெருசு பெருசாக இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் போண்டாவோடு நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு மாவு பதமாக இருக்கும். நல்லா ஸ்பூனை வச்சு அமுக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஆறணுங்க. ஆறினா தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நல்லா இறுகி இருக்கிறதுனால உருண்டையும் உடையாமல் இருக்கும். இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம ஆற விட்டுறலாம். இது ஆறுறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மேல் மாவும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் போண்டா நல்லா புசு புசுன்னு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கெட்டியான மாவாக கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்க தேவையில்லைங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அந்த போண்டாவில் மாவு ஒட்டாது. அதனால் நல்லா ஒரு திக்காக இட்லி மாவு பதத்துக்கு இதை கரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மாவு ரெடி பண்ண முடியலன்னா கடையில் ரெடிமேடாக விற்கிற பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாங்க. அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆச்சி மாவு யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து எடுத்துட்டோம். கட்டிகள் இல்லாமல் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா திக்கான பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிறணும். நம்ம உருண்டைகளை போட்டோன்னா உருண்டை உடஞ்சிடக்கூடாது. உருண்டையில் மாவு நல்லா ஒட்டணும். இப்போ பாருங்கள், மாவு கரெக்டான பதத்தில் நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம போண்டா சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஆறிடுச்சு. இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அமுக்க வேணாங்க. லைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி ஒரே சைஸில் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாவு திக்காக இருந்தால் தான் இந்த மாதிரி உருட்டை வரும். இப்போ இதே மாதிரியே நான் எல்லா மாவையும் உங்களுக்கு உருட்டிட்டு காமிக்கிறேன். இதில் எத்தனை உருண்டைகள் வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு 13 உருண்டைகள் வந்துருக்குதுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. ஒவ்வொரு உருண்டையாக போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு கூட முக்கி எடுக்கலாம். ஸ்பூனில் இந்த மாதிரி போட்டு பரட்டி எடுத்திங்கனாலும் நல்லா ஒன்று போல் வரும். மாவு நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகணுங்க. அப்போ தான் நமக்கு போண்டா நல்லா புஷ்ஷுன்னு வரும். இந்த மாதிரி எடுத்து நல்லா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் நமக்கு நல்லா மாவு வெந்து வரும். இப்போ இதை மாதிரி போட்டு நல்லா செவக்க வேக விட்டுக்கலாம்.
ஒரு பக்கம் அப்படியே வெந்ததும் லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஒரே கலரில் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இது நம்ம திருப்பி விட்டு எடுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரே மாதிரி வந்திருக்கு எல்லா பக்கமும். நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள். நல்லா உருளைக்கிழங்கு போண்டா மசாலாவோட வேகும்போது நல்ல ஒரு மணமாக இருக்குது. இப்போ வெந்துருச்சு. நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். மீதம் இருக்கிற எல்லா போண்டாவையும் நம்ம இதே மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த போண்டா பொரிச்சு எடுத்துக்கிறதுக்குள்ளே நம்மக்கிட்ட விற்பனைக்காக நட்ஸு சீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நம்மக்கிட்ட தரமான நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பச்சை பூசணி விதை, வெள்ளை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை. இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3யும் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தினமுமே எடுத்துக்கலாம். தினமும் லட்டாவோ கஞ்சியாகவோ ஊற வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க. நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது கூடவே உலர்ந்த கிவி, உலர்ந்த ஸ்ட்ராபெரி, தேன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், சிப்ஸ் வகைகளில் காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ் இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கு தோதாக இருக்குங்க. இது கூடவே தரமான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுவுமே நம்மக்கிட்ட தரமான பொருளாக இருக்குது. சுத்தமான முறையில் நாங்கள் பேக்கிங் செஞ்சு தர்றோம். இது கூட பேரிச்சம்பழத்தில் 6 வகையான பேரிச்சம்பழம் வச்சுருக்கோங்க. நல்ல தரமான பேரிச்சம்பழம். சுவையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பிசுபிசுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான பேரிச்சம்பழம் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, அத்தி இதுவுமே வச்சுருக்கோம். இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லா போண்டாவையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இனி வரப்போகிறதெல்லாம் மழைக்காலம். மழை நேரம் வந்துட்டாலே போதும் வாய் நம்மன்னு தான் இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம். சாயங்காலம் டீ கூட ஏதாவது செஞ்சு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி நிறைய ஸ்நாக் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. பஜ்ஜி, போண்டா, மெது போண்டான்னு நிறையா ரெசிபி நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறாங்க சேனல் நேமுக்கு கீழே இருக்கிற ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இது கூடவே நான் கொஞ்சம் வாழைக்காய் பஜ்ஜியும் செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. பொதுவாக இந்த போண்டாவுக்கு வந்து சட்னி எதுவுமே தேவைப்படாது. நம்ம அப்படியே சுட சுட அந்த போண்டா சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சனாலே சூப்பராக இருக்கும். நான் வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சதுனால அது கூட கொஞ்சம் சட்னியை அரைச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ போண்டாவை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். செம சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பை மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.